அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் ஆதிநகர் கிழக்கு தாம்பரம் சென்னை 6,59,000 இந்த திருக்கோயில ஆடி போறதுக்காக நம்ம தரிசனத்துக்காக வந்திருக்கோம். ஆண்டாள் அவதரித்த தினம் இந்த தினம் மற்றும் உலகை காப்பதற்கு சக்தியாக அவதரித்த நாள் அப்படின்னும் இந்த நாளை மிக சிறப்பான ஒரு வழிபாட்டுக்குரிய நாளாக இந்து மதத்துல நாம எல்லாருமே கொண்டாடிட்டு வரோம். இன்றைக்கு நாம தரிசனம் செய்து கொண்டிருக்கிற இந்த அம்பாள் அருள்மிகு ஸ்ரீ பத்மாவதி தாயார் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பூமாவதி தாயார். அவங்க பூமாவதி தாயார் சமையல ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளை இன்றைக்கு நாம தரிசனம் பண்ணிட்டு வரோம். உண்மையிலேயே நாம ஆண்டாள் அவதரித்த இந்த ஆடிப்பூர தினத்துல சாமி பேர் சொல்லுங்க. பத்மாவதி தாயார், பூமாவதி தாயார், ஆதிகேசவ பெருமாள் இவங்கள நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பூமாதேவி தாயார் சேவிக்கும் போது நாம் என்னென்ன தேவையோ பூமி வீடு வாசல் எல்லாமே அனுகப்படக்கூடிய பூமாதேவி. பொறுமைக்கு பூமாதேவி தாயார், அதான் பொறுமைக்கு பூமாதேவி தாயார் சொல்லுவார். அந்தமாரி மக்களும் பொறுமையாக இருக்கணும், எல்லாத்தையுமே அனுகிரகம் பண்ணக்கூடிய இன்னைக்கு விசேஷமான நாள். இன்றைக்கு நாம தரிசனம் பண்ணும்போது நிச்சயமா உங்களுடைய வீடு நிலம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு குறைகளாக இருந்தாலும் பொறுமையா இருந்து நிச்சயமா நீங்க உழைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா அம்மனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான். ஆதிகேசவன் பூமாதேவி தாயார் ஆனந்தமா இருக்கா. ஆனந்தமா இருக்க நேரத்தை ஆத்மார்த்தமா வேண்டும் எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்க காத்து கொண்டு தயாரா இருக்கா. நம்ம எந்த ஸ்தலத்துல என்ன வேண்டினாலும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு நாம் கடந்து போகுதுன்னா அந்த வேண்டுதலை இந்த ஸ்தலத்தில் வைக்கலாம். ஏன்னா ஆதிகேசவன் ஸ்ரீரகம் ரங்கநாதரை விட திருப்பதி ஏழுமலையாரை விட மூத்தவன். நாம் செய்யக்கூடிய வேண்டுதலை துலாபாரம் முடிக்கானைக்கு அங்கப்பிரவேசம் சீமாடுவதர் எல்லா வேண்டுதலையும் ஆதிக்கேசவன் அங்கீகரித்து அனுகிரகக்கூடியவன். விசேஷமான பெருமாள் தாயார் பெருமாள் கல்யாண அலங்காரத்தில் கல்யாண மாப்பிள்ளையா நித்திய கல்யாண பெருமாளா கல்யாண வெங்கடேஸ்வரா சேவிக்கிற பாக்கியம் சகல சம்பத்தில் வாரி வழங்க நான் தயாராக இருக்கேன். இவ்வாறு நாளைக்கு சொல்லுமா போல் நின்று திருப்பதற்கு நினைக்கிறேன். திருப்பதியில் கிடைக்காத 3 அனுகிரகங்கள் கண்ணாறு சேவிக்கிற பாக்கியம், கையாறு கூப்பிட பாக்கியம், வாயாறு குறைவொன்றும் இல்லாதவன் கோவிந்தன். அவன் திருநாமத்தை வாரிட்டு அழைக்கும் போது யார் யாருக்கு என்னென்ன சம்பத்து பெற்றார்களோ அத்தனை சம்பத்தில் வாரி வழங்க தயாராக